இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறை நகர் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்க பணியிடத்திற்கு 30 லட்சம் 35 லட்சம் ஒரு பணியிடத்திற்கு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு 30 35 லட்சம் வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் முறைகேடா பணி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதோட அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் பல்வேறு பணிகளுக்கு கமிஷன் வாங்கப்பட்டதாக ஆதாரத்தோடு இன்றைக்கு இடி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்காங்க, வலைதளத்தில் வந்த செய்தி. ஆக இன்றைய தினம் ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. உண்மைதானே? அதோட ஒரு கேவலமான அரசாங்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு பேணி காக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்குக்கு டிஜிபியோட நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு டிஜிபிக்கு ஓய்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அதுல யாரெல்லாம் தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அந்த யூபிஎஸ்சி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி அதுல ஒருவரை மாநில அரசாங்கம் டிஜிபியை நியமிக்கணும். 6 மாசம் ஆச்சு, போடவே இல்லை. பிறகு அதுக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டாங்க சட்ட ஒழுங்கு. அவருக்கு உடம்பு சரியாத உடல்நிலை சரியாம மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படிப்பட்ட திறமையில்லாத அரசாங்கம் தேவையா? ஏங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியாத கையிலாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் பேசின பதில் இல்ல, பல பொதுக்கூட்டத்தில் பேசின இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்ல. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அதோட நீங்க 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர், அப்போ நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், எல்லா ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க, 30,000 கோடியை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீஸ்வர் திரு உதயநிதி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா வலைதளங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹவாலா பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கைப்பற்றி விடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வலைதளத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்கள் எல்லாம் செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வலைதளத்தில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேணுமா? வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க.